அந்த கன்னி மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் சந்திர பகவான் மூலம் நட்சத்திரத்தில், அதாவது கன்னியிலிருந்து 4வது ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பிரவேசித்தார்னா அன்னைக்கு வந்து அஷ்டமி திதியாக இருக்கும். அப்போ அந்த அஷ்டமி திதியில் பிறக்கிறவங்க அவங்க ரொம்ப சொல்லணாத கஷ்டம், துன்பம், துயரங்களை அனுபவிப்பாங்க. அந்த அர்த்தத்தில் தான் கன்னி மூலம் நிர்மூலம்னு வந்தது. இப்போ இந்த ஆணி மூலம் மறந்தாலும் கன்னி மூலம் நிர்மூலம்ங்கிற பழமொழியை அப்படியே மாற்றி ஆண் மூலம் மறந்தாலும் பெண் மூலம் நிர்மூலம்னு மாற்றிட்டாங்க. கன்னிக்கு வந்து பெண்ணுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு வந்து தன் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள்னால ஆபத்து இருக்கா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னால், மருமகளுடைய தன்மை எப்படி இருக்கும், மருமகளுடைய குணம் எப்படி இருக்கும், மருமகள்னால தனக்கு வந்து ஏதாவது ஆபத்து உண்டா, அவமானம் உண்டா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவர் வந்து இந்த 11ஆம் இடத்தை நல்லா